உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, இப்போ நாம் லக்னத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாவாதிபதியும் எங்கிருந்தால் என்ன பலன், ஒரு அற்புதமான பயனுள்ள ஆரம்ப நிலை ஜோதிடர்கள், அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள் தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்ரு ஸ்தானாதிபதி எங்கிருந்தால் என்ன பலன், புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் பிளேலிஸ்ட் ஜோதிடம் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் ஒரு 185 வீடியோ இருக்குது. உங்கள் லக்னம் உங்கள் ராசி ரெண்டையும் போட்டிங்கன்னா ஒரு 120 வீடியோ வரும். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவசியம் பாருங்கள். தேவைப்பட்டவங்க 9842208655 இந்த நம்பரில் சென்ட் மீ பிளேலிஸ்ட்னு போட்டிங்கன்னா நான் அனுப்பி விட்ருவேன். அடுத்தது சத்ரு ஸ்தானம் என்றால் என்ன? ஒரு ஜாதகம் நம்ம பிறக்கிறோம், நம்முடைய லக்னத்திலிருந்து 12 பாவகங்களை அதனுடைய அதிபதிகள் இயக்குகிறார்கள். அதனுடைய அதிபதிகளாக சொல்லப்பட்ட அந்த கிரகம் உங்களுடைய கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் பாவாதிபதி யார் அப்படின்னா சனி. இந்த 6 கூடையவன் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார், எங்கேயும் போல. இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? 6 கூடையவன் 6ஆம் இடத்தில், இதுக்கு ஒரு யோகத்தில் ஹர்ஷ யோகம்னு எடுத்துக்கலாம். அரசனை போல் வாழ்க்கைங்கிறான். அந்த 6 கூடையவன் 6ல் இருந்தால் கடனும் அதிகரிக்கும், சத்துருக்களும் இருப்பார்கள், எதிரிகள். இப்போ ஒரு அரசியலில் இருக்காருன்னா 6 கூடையவன் 6 எதிரி பலமாக இருப்பாங்க. ஆனாலும் அந்த எதிரியையும் போராடி போரிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் ஹர்ஷ யோகம். வேறு 6ஆம் இடம்னா என்ன? நம்ம வாங்குகிற கடன், நமக்கு ஏற்படக்கூடிய நோய். அந்த 6ஆம் பாவகம் இவங்களுக்கு கணுக்காலை குறிக்கும். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் லக்கணம். நீங்கள் உங்கள் லக்கணத்திலேருந்து எடுத்துங்க. கன்னி லக்கணக்காரருக்கு இது யூஸ் ஆகும். 6ல் சனி திசை நடக்குது சார், அந்த கணுக்கால் பாதிப்பு வரும், ஸ்கின் அலர்ஜி வரும்னு சொல்லுவோம். 6 கூடையவன் 6ல் இருந்தால் எதிரியை எதிர்கொள்வதற்கு தயாரானவர். 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரிகள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. பட் அது ஜோதிட மாணவர்களாக இருந்தால் அந்த 6ஆம் பாவத்தை பற்றி நிறைய நம்ம பேசலாம். ஆக இப்போதைக்கு மாறி இருந்தால் என்ன நடக்கும்? 6 கூடையவன் 7ல். 7ஆம் இடம் என்பது மனைவி, நண்பர்கள், கூட்டுத்தொழில், சொசைட்டி, கம்யூனிகேஷன், கணவன் மனைவி வழி உறவினர்கள். அங்கே போய் 6 கூடையவன் அங்கே இருக்கக்கூடாது. அப்போது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு ஏதாவது பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னா அது நஷ்டமாயிடும், விரோதமாகிடுவாங்க. சிலருக்கு அந்த 6 கூடையவன் திசை 7ஆம் இடத்தில் நின்று திசை நடந்ததுன்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆக 6 கூடையவன் 7ஆம் இடத்தில் இருப்பது அந்த திசை வருகிறதா, அந்த திசை வந்ததுன்னா கவனமாக பார்க்கணும். அடுத்தது 6 கூடையவன் 8ஆம் இடத்தில், சரிங்களா? 6 கூடையவன் 8ஆம் இடத்தில் இருக்கிறது இது அன்எக்ஸ்பெக்டட். அந்த 8th ஹவுஸ் அன்எக்ஸ்பெக்டட். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 6 கூடையவன் 8ல் விபரீத ராஜயோகம், அந்த திசை நடக்கணும். அப்போ இது நல்ல அமைப்பு. 6 கூடையவன் 9ஆம் இடத்தில், இதுதான் தகப்பனாருடன் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகள். அந்த திசை நடந்ததுன்னா அப்பா மகனுக்கு இடையே கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அப்போ 6 போய் 9ல் இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதெல்லாம் நம்ம யாராவது ஒருத்தன் கெடுத்து விட்டே இருப்பாங்க. அதை வாங்காதீங்க, நிலம் விற்கணும்னு போனால் விற்க விட மாட்டான். 6 போய் 9ல் இருந்ததுன்னா எனிமீஸ். 9ங்கிறது பாக்கியம், சொத்து வாங்கலாம், வாங்க விட மாட்டானுங்க. விற்கணும், அதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, அதை விற்க விடாமல் பண்ணுறதுக்கு. அப்போ 6 கூடையவன் 10ல், இது 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாகவும் புத்திசாலித்தனமாக அறிவை பயன்படுத்தி கடனை வாங்கி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. அந்த 6 போய் 10ஆம் இடத்துல இருக்கிறது தவறில்லை. அதே நேரத்தில் அந்த 6 அப்படிங்கிறது ஆரோக்கிய கடனாக இருக்க வேண்டும், அந்த திசை நடக்க வேண்டும். நடந்தால் ஜாதகத்தை பாருங்கள். இப்போ இந்த 6ஆம் பாவாதிபதி 11ல், இது வேலை செய்கிறதுனால பெனிஃபிட், வேலை கிடைக்கிறது, அரசு உத்தியோகம். அதே மாதிரி 6 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கடன் வாங்கி நிலத்தை வாங்குவாங்க, இடத்த வாங்குவாங்க. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வருவாங்க. ஒரு காலத்தில் சொத்து சேர்ந்துகிட்டு இருக்கும். இதுதான். அப்போ 6 பலமாக இருந்தால்
இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 6 4ஆம் இடத்தில் உச்சம், 6 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அந்த திசை எனக்கு நடக்கும்பொழுது வீடு, கார் இது எல்லாமே கடன் மூலமாக வாங்கியிருக்கேன், கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த திசை எனக்கு நடக்குது. புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி உங்கள் ஜாதகத்துலேயும் 6 போய் 11ஆம் இடத்துல கடன் மூலம் லாபம். இதே 6 போய் 12க்கு போயிடுச்சுன்னா எதிரிகள்லாம் டோட்டலாக நாக் அவுட். எதிரிகள்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நோய்கள் வரும், விலகி போயிடும். கடன் இருக்கும், கடனை அடைச்சிருவீங்க. அந்த திசை நடந்ததுன்னா இன்னும் நல்லது. சரிங்களா? என்ன தூக்கம் வராது, நைட்டு படுத்தா நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. 12ல் சனி, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 6ஆம் இடத்துல என்னென்ன கோள் இருந்தால் என்ன மாதிரி இருக்குங்கிறத அடுத்தது பார்ப்போம். இப்போ 6 லக்னத்தில் ஜாதகர் கடுமையான சத்துருக்களை எதிர்கொள்ளக்கூடியவராக இருப்பார். இல்லை என்றால் ஜாதகர் கடனாளியாக இருப்பார். கடனை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு 6ஆம் பாவகம் கொடுத்துரும். அது லக்னத்திலே இருக்கு இல்லையா? 6. சரி, 6 2இல் இதுதான் இந்த டியூ கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, ஒரு சின்னதாக கிரெடிட் கார்டு, அதில் வந்து அப்போ ஏதாவது ஸ்வைப் பண்ணி பொருள்களை வாங்கிக்கிறது, அப்புறம் மாதம் கண்ணுக்கு தெரியாமல் கட்டுறது. இப்போ 2ஆம் இடம் சேமிப்பு இல்லையா? சேமிக்க முடியாது, 2ல் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. இந்த லக்கணத்துக்கு 6 சனி 2ல் இருந்ததுன்னா அந்த 6 இந்த இடத்துல வரும்பொழுது உச்சம். அப்போ கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அந்த திசையெல்லாம் நடக்கலை சார் அப்படின்னா அதை விட்டுருங்க. கடன் அந்த இடத்துல உச்சம். சரி, 6 3ஆம் இடத்தில், இதுவுமே வந்து நமக்கு எதிரியினுடைய எதிராளிகள், அவங்களுடைய பணம், அதில் நம்ம மூலதனத்தை முயற்சி எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதுல ஆளுக்கு பாதின்னு எடுத்துக்கிறாரு. 6 8லும் 12லும் 3ஆம் இடத்திலும் இருந்தால் உங்களுக்கு அது நன்மையே செய்யும். இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி 6 4இல், இதுதான் லோனில் வந்து வீடு வாங்குறது. 4ஆம் இடம்னா காரு, வீடு, இதெல்லாம் 6. இப்போ எனக்கு 6 4ல் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் என்னுடைய அனுபவம். இது எல்லாமே கடனில் தான் அடைஞ்சது. கடனில் வந்து நம்ம அதை திரும்ப கட்டுறோம், ஒழுக்கமாக கட்டுறோம். யார் ஒழுக்கமாக கட்ட மாட்டாங்க? அப்போது 6 4ஆம் இடத்துக்கு போய் 4ஆம் பாவகம் பங்கமாகி 4ஆம் பாவகம் கெட்டு போய் அதில் ஒரு கேதுவோ யாரோ சேர்ந்து இருந்து அதே கடனை வாங்கி கடனை பண்ணி அந்த வீடை வந்து நம்மளால் அதை கண்டினியூ பண்ணி வச்சுக்க முடியாமல் போகலாம். அது கோள்களின் நிலைப்பாடுகள், என்ன பிளானட் இருக்குது, என்ன திசை நடக்குது, அதுதான் தீர்மானிக்கும். பொதுவாக 6 4இல் கடன், சத்ரு, நோய், எதிர்ப்புகள், 4ஆம் இட தொடர்பு, அம்மாவுடைய ஹெல்த், அதே மாதிரி வயல், பூமி, காடு, தோட்டங்கள், வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது. ஒரு வண்டியை வாங்கிட்டு அதுக்கு கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாலும் பார்த்துருக்கேன். அது மாதிரி நடந்திருக்கு. 6 4இல் உச்சம் பெற்று அல்லது 4ஆம் இடத்துலேருந்து அந்த திசை நடக்கும்போது ஒரு பழைய காரை வாங்கிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோதான். 4ல் சனி இருந்தால் பொதுவாக புது கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். பழசை வாங்கினாலும் பார்த்து வாங்கணும், கவனித்து யூகித்து வாங்கணும். நீங்களாக டிசைட் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க மூலமாக தரவாக வாங்கணும். இல்லையா உங்கள் மனைவி பேரில் வாங்கிட்டு போயிடணும். சரிங்களா? 6 5ஆம் இடத்தில், இது வந்து 5ஆம் இடம்ங்கிறது நம்முடைய குழந்தைகள், பூர்வீக சொத்து, முன்னோர்கள், அவங்கள ஏதோ ஒரு 6 5ஆம் இடத்தில் இருந்தால் அங்கே ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் அது பாட்டுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், எதிர்ப்புகள், மகனே தகப்பனாருக்கு எதிர்ப்பாக இருக்கிறது, இப்படி பூர்வீக சொத்து கலார் பண்ணி வராமல் இருக்கிறது, அந்த பூர்வீக சொத்தில் நம்ம வந்து பங்காளிகள்லாம் சண்டை போட்டுக்கிறது, ஒரு முடிவுக்கே வர முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து நாம் இந்த லக்கணத்தை வச்சு 5 சனி 6 சனி 5இல் இருந்தால் எப்படின்னு சொல்கிறோம். இதே லக்கணங்கள் மாறும் பொழுது அந்த 6ஆம் பாவாதிபதி வேறு பாசிட்டிவான கிரகங்களும் வரலாம் இல்லையா? நான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக இப்படி சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 6 5ஆம் இடத்துக்கு போச்சுன்னா, ஒன்று நோய்த்தன்மை மகனுக்கு அந்த திசை நடந்தால்,
அதே மாதிரி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அடுத்த பதிவு உங்களுக்கு என்ன வரும்னா, 6ஆம் இடத்தில் என்ன கோள் இருந்தால் என்ன நடக்கும். தீய கோள்கள் 6ஆம் இடத்தில் இருந்தால் நன்மையும், நல்ல கோள்கள் 6ஆம் இடத்தில் இருந்தால் தீமையும் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு குரோனிக் டிசீஸ் 6ல் வந்து கேது, 6ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய், இப்படி இருக்குன்னு வைங்களேன். அந்த திசைகள் நடக்கும் காலகட்டங்களில் அந்த தகுந்த மாதிரி கேதுனா சோரியாசிஸ், அந்த ராகு அப்படிங்கிறதுலாம் ஸ்கின் அலர்ஜி, சனி அப்படிங்கிறதும் ஒவ்வாமை, செவ்வாய் அப்படிங்கிறது பிளட் ரிலேட்டடாக நோய்கள். இப்படிலாம் நம்ம அடுத்த டைம் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.